بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலக தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாசிப்பு பழக்கத்தை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு நான் இன்றைய ஜும்மா உரையின் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறேன். நம் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய சென்னையிலே 48வது புத்தக கண்காட்சி YMCA மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் புத்தக கண்காட்சியாக தொடர்ந்து அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களுடைய வருகை என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதை அங்குள்ள முஸ்லிம் பதிப்பாளர்கள் மிக வருத்தத்தோடு சொல்லக்கூடிய செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். பொதுவாக முஸ்லிம் சமூகத்தில் வாசிப்பு என்பது மிகவும் குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த சமூகம்தான் தன்னுடைய வேதத்தின் முதலாவது வார்த்தையாக இக்ர என்கின்ற சொல்லை கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். திருக்குர்ஆனில் முதலில் இறங்கிய வசனம் என்பது இக்ர பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்பது. அதிலையும் முதல் வாசகமே இக்ர என்பதுதான். படியுங்கள், வாசியுங்கள் என்பதுதான் இந்த சமூகத்திற்கு அருளப்பெற்ற வேதத்தின் முதலாவது வாசகமாக இருக்கிறது. ஆனால் அத்தகைய சமூகத்தில் வாசிப்பு பழக்கம் என்பது மிகவும் வருந்தத்தக்க அளவில் குறைவாகவும் அரிதாகவும் இருப்பது என்பது மிகப்பெரிய முரணான செய்தி. அருமையான தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் இறைவன் அருளிய வஹீயில் எழுத்தும் வாசிப்பும் அடிப்படையான அம்சங்களாக சொல்லப்பட்டன. முதலில் இறங்கிய 5 வசனங்களில் அல்லாஹ் வாசிப்பை பற்றியும் எழுத்தை பற்றியும் மிகவும் வலியுறுத்தி கூறினான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உம்முடைய இறைவனின் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள், வாசியுங்கள். ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன்தான் கருக்கட்டியிலிருந்து மனிதனை படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், வாசியுங்கள், உங்களுடைய இறைவன் மிகவும் மரியாதைக்குரியவன். அல்லதி அல்லம பில் கலம், அவன் எழுதுகோலை கொண்டு, பேனாவை கொண்டு
உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதனுக்கு தெரியாதவற்றை எல்லாம் அவன் அந்த பேனாவின் மூலமாக கற்றுக் கொடுத்தான் என்று முதலாவது 5 வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன. அறிவினுடைய தலைவாயில் 2 தான், பேனாவும் எழுத்தும் தான். பேனா, எழுத்து, வாசிப்பு என்பது எல்லாமே அடிப்படையில் நூல் வாசிப்புக்கான ஒரு முக்கியமான வலியுறுத்தலை இந்த வசனங்கள் கொண்டிருக்கின்றன. நீங்கள் சற்று கூர்ந்து பார்த்தால் முதலாவது இறங்கிய 5 வசனங்களில் 4 வசனங்கள் ஒன்றுபட்டு இருக்கும், ஒரே ஒரு வசனம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த இறைவனின் பெயரால் வாசியுங்கள், படியுங்கள். அவன்தான் கருக்கட்டியிலிருந்து மனிதனை படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், நீங்கள் படியுங்கள், உங்களுடைய இறைவன் மகத்தானவன். பேனாவை கொண்டு அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு தெரியாதவற்றை எல்லாம். மனிதனுக்கு தெரியாதவற்றை கற்றுக் கொடுத்தான். வாசியுங்கள், எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் என்பதெல்லாம் ஒரே விஷயங்கள். ஆனால் இடையில ஹலக்கல் இன்சானமின் அலக், மனிதனை கருக்கட்டியிலிருந்து படைத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் மட்டும் மற்ற 4 விஷயங்களிலிருந்து வேறுபட்டது. அதோடு ஒட்டமடைந்து பாருங்க. மற்றதெல்லாம் வாசிப்பை பற்றி பேசுது, எழுத்தை பற்றி பேசுது, அறிவை பற்றி பேசுகிறது. ஆனால் இது மட்டும் மனிதனுடைய படைப்பு சம்பந்தமாக பேசுகிறது. அதிலேயும் மனிதனுடைய தொடக்கம் என்பது மிகவும் மனிதனால் மதிக்கத்தகாத ஒரு பொருள்தான் மனிதனுடைய தொடக்கம் என்று அந்த வசனம் பேசுகிறது. கருக்கட்டிங்கிறது என்ன? மனிதனுடைய விந்தணுவும், ஒரு ஆணுடைய விந்தணுவும் ஒரு பெண்ணுடைய கருமுட்டையும் சேர்ந்து ஆரம்பத்தில் உருவாகக்கூடிய அதைத்தான் கருக்கட்டி என்று சொல்கிறோம். இதுதான் மனிதனுடைய தொடக்கம். இந்த தொடக்கம் என்பது மிகவும் பலவீனமானது. மிகப்பெரிய அளவில் மனிதனால் கண்டுகொள்ளப்படாத ஒரு விஷயம் அது. தன்னுடைய உடையில் பட்டுவிட்டால் கழுக வேண்டிய ஒரு விஷயம் அது. அல்லாஹ் ஏன் இதை இந்த எழுத்தை பற்றியும் பேச்சை பற்றியும் வாசிப்பை பற்றியும் பேசக்கூடிய இடத்தில் ஏன் இதை அல்லாஹ் கொண்டு வந்து சுருகினான் என்றால், முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். மனித படைப்பின் தொடக்கம் என்பது மிகவும் பலவீனமானது, மதிக்கத்தகாதது. ஆனால் அந்த மனிதன் பேனாவின் மூலமாகவும் வாசிப்பின் மூலமாகவும் தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொள்கிற போது, அந்த அறிவை அவன் பலப்படுத்திக் கொள்கிற போது அவன் உயர்ந்த மனிதனாக மாறுகிறான், மதிக்கத்தகுந்தவனாக மாறுகிறான், மாண்பை பெற்றவனாக மாறுகிறான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். யாருக்கு அறிவு இருக்கிறதோ அவர்களைத்தான் உலகம் விரும்பும், அவர்களைத்தான் உலகம் நேசிக்கும். அப்ப எனவே மதிக்கத்தகாத ஒன்றை மூலமாக கொண்ட மனிதன் அறிவின் மூலமாகவும் வாசிப்பின் மூலமாகவும் மதிக்க தகுந்தவனாக மாண்புடையவனாக மாறுகிறான் என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் இந்த வசனங்களின் நோக்கம் என்று முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அருமையான தோழர்களே, எழுத்தின் மூலமாகவும் வாசிப்பின் மூலமாகவும் மனிதன் தன்னுடைய அறிவை விரித்து செய்து கொள்ள வேண்டிய கடப்பாடு உள்ளவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல தோழர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனை 23 ஆண்டு கால இடைவெளியில் இறக்கி வைத்தான். கடைசி குர்ஆன் வசனம் எப்பொழுது இறங்கியதோ அப்பொழுதுதான் குர்ஆன் என்பது முழுமை பெற்றது, இல்லையா? ஆனால் அதற்கு முன்பு இறக்கப்பட்ட வசனங்களிலேயே அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்கிற போது கிதாப் என்று சொல்லிவிட்டான். இன்னும் அது முழுமையாக ஒரு நூலாக தொகுக்கப்படவில்லை. தொகுக்கப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் அந்த வேதத்தை பற்றி குறிப்பிடும் போது கிதாப் என்று சொன்னான். மக்காவினுடைய காலகட்டங்களில் இறங்கிய வசனங்களிலேயே அல்லாஹு தஆலா குர்ஆனை பற்றி சொல்லும் போது கிதாப் என்று சொல்லிவிட்டான். கிதாப்னு என்ன அர்த்தம்? எழுதி தொகுக்கப்பட்டது என்று பொருள். எழுதி தொகுக்கப்பட்டது. அப்போ இஸ்லாத்தினுடைய வேதம் என்பது எழுதி நூலாக தொகுக்கப்பெற வேண்டியது என்பதை இறைவன் அந்த வேதம் இறங்கக்கூடிய காலகட்டத்திலேயே முடிவு செய்து விட்டான். அது ஒரு நூலாக வர வேண்டியது இருக்கிறது. அப்படின்னா
இந்த சமூகத்தினுடைய ஆரம்ப புள்ளி என்பது வாசிப்பும் நூலும் எழுத்தும் என்பது அடிப்படையான விஷயம். அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். முஸ்லிம் சமூகத்தினுடைய வேதத்திற்கு பெயர் என்ன? பெரும்பாலும் நாம் பயன்படுத்துகிற பெயர் என்பது குர்ஆன். ஒவ்வொரு மதத்துக்கும் வேதங்கள் இருக்கின்றன. அந்த வேதங்களுக்கு ஒவ்வொரு பெயர்களை அவர்கள் சூட்டுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின் வேதத்திற்கு இறைவன் சூட்டிய பெயர் குர்ஆன் என்பது. வேறு சில தன்மைகளை பொறுத்து இதே குர்ஆனுக்கு அல்லாஹ் வேறு பெயர்களையும் சூட்டியிருக்கிறான். ஆனால் அதனுடைய பெரும்பான்மை பெயர் என்பது குர்ஆன் என்பதுதான். குர்ஆன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தோழர்களே, யோசிக்க வேண்டும். அதிகமாக வாசிக்கப்பட வேண்டியது என்று பொருள். அதிகமாக ஓதப்பட வேண்டியது, அதிகமாக படிக்கப்பட வேண்டியது என்கின்ற பொருளை தன்னுடைய வேதத்திற்கு இறைவன் சூட்டியிருக்கிறான். அப்போ இதெல்லாம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், மனித வாழ்க்கை என்பது வாசிப்புக்குரியதாக இருக்க வேண்டும், படிப்பதற்குரியதாக இருக்க வேண்டும். எழுத்தும் வாசிப்பும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தில், ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தில் மிகவும் அவசியமான ஒன்று என்பதைத்தான் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன. ஆனால் ரொம்ப யோசிக்கணும். இந்த சமூகத்தில் எழுத்தும் வாசிப்பும் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். இந்த சமூகத்தில் வாசிக்கிற பழக்கம் ரொம்ப பலவீனமாக இருக்குதுங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை உதாரணமாக சொல்லலாம். கல்யாண பத்திரிகையை கூட நம்ம யாருமே வாசிக்கிறது. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கல்யாண பத்திரிகை கொண்டு வந்த உடனே அதை பிரித்து வாசிச்சிருக்கோம். அந்த பத்திரிகை கொடுக்க வந்தவர்கிட்டயே என்ன செய்வோம், நம்ம கேட்போம், யாருக்கு கல்யாணம்? அதுக்கு தானே அவர் பத்திரிகை எடுத்திருக்காரு காசு செலவு பண்ணி. எங்க கல்யாணம், என்னைக்கு கல்யாணம் கேட்போமா இல்லையா? யாருக்கு கல்யாணம், எங்க கல்யாணம், எப்படி கல்யாணம் சொல்றதுதான், எந்த அட்ரஸ்ல கல்யாணம் சொல்றதுதான் அந்த பத்திரிகையினுடைய அசல் நோக்கமே. அதை தான் கொண்டு வந்து என்ன தர்றாரு. இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, அந்த பத்திரிகையை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு பத்திரிகைக்கு 100 ரூபா 150 ரூபா செலவு பண்றாங்க. யாரும் திறந்து படிப்பதற்கு கூட நேரம் ஒதுக்காத பத்திரிகைக்கு 100-200 செலவு பண்ணக்கூடிய இந்த முயற்சியை, இந்த அறிவீனத்தை நாம் என்ன என்று சொல்வது? கல்யாண பத்திரிகை கூட வாசிக்கிறது கிடையாது இந்த சமூகம். தோழர்களே, இந்த சமூகத்தில் வாசிப்பு பழக்கம் என்பது மிகவும் பலவீனம் என்பதற்கு இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் காசி டைரி எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறோம். கல்யாண டைரி, காசி டைரியை தான் வச்சிருக்கிறோம், காசி தப்தரை வச்சிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் ஒவ்வொரு தப்தர் இருந்துச்சு, அந்த ஜமாத்துக்கு இருந்துச்சு. அந்த தப்தரை படித்து பார்த்தீங்கன்னா ஏராளமான எழுத்துப்பிழைகள் இருக்கும். ஏராளமான வாசக தவறுகள் அங்கே இருக்கும். எழுத்து பிழைகள் ஒன்று, வாசக தவறுகளும் இருக்கும். அந்த அளவுக்கு வாசிப்பை பற்றியும் எழுத்துக்களை பற்றியும் புரியாத சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கல்யாண பத்திரிகை கூட எடுத்து பறித்து பார்த்தா நம்ம கண்ணுக்கு முதல்ல எடுத்த உடனே அங்கே உள்ள ப்ரூஃப் மிஸ்டேக் தான் தெரியும் நமக்கு. அந்த அளவுக்கு தான் இந்த சமூகம் வாசிப்பில் தொடர்புடையவராக இருக்கிறார்கள். ஏதோ ஃபஜ்ருக்கும் அசருக்கும் பள்ளிவாசல் புண்ணியத்தில் ஒரு தாலீம் புக்கு, ஒரு ஹதீஸ் புக்கு வாசிக்கிறது நடக்குது. அதுவும் பள்ளிவாசல் புண்ணியத்தில் நடக்குது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி வாசிப்போடு இந்த சமூகத்திற்கு பெரிய தொடர்பு இல்லை என்பதை வருத்தத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாளிதழ்களை வாசிப்பவர்கள், பேப்பர் படிக்கிறாங்கல்ல, இந்த பேப்பர் படிக்கிறவங்க கூட பரபரப்பு நியூஸை தான் பெரும்பாலும் படிக்கிறார். அதில் இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒன்லி விளையாட்டு செய்திகள் தான். இதோடு அவர்களுடைய அந்த தொடர்பு என்பது முடிந்து விடுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிராமப்புறத்தில் இருந்து பெருநகரங்கள் வரை சமூக பயன்பாட்டிற்காக அரசு நூலகங்களை நடத்துகின்றது. பொது நூலகங்கள் இருக்கின்றன. இந்த நூலகத்தில் நான் உறுப்பினர்னு எத்தனை பேர் நம்மளால் கையை தூக்கி சொல்ல முடியும்? நான் நூலகத்தில் உறுப்பினராக இருக்கிறேன், மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை போய் புஸ்தகம் எடுத்து வந்து படிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் நாம் இருப்போம்? ஆனால் இந்த சமூகத்திற்குத்தான் வேதத்தை குர்ஆன் என்று அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறான். வாசிக்க வேண்டிய சமூகம் தான் இன்றைக்கு வாசிப்பில் கொஞ்சம் கூட ஒட்டுதல் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய செய்தி இது. அருமையான தோழர்களே,
அப்போ இந்த அளவுக்கு வாசிப்பு பழக்கம் என்பது பலவீனமாக இருக்கிற ஒரு சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல்ல வாசிப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், முதலாவது பலாபலன் என்பது அறியாமை என்கின்ற இருளிலிருந்து நாம் அறிவு என்கின்ற வெளிச்சத்திற்கு வருகிறோம். எந்த பயன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த பயன் மிக முக்கியமானது. அறியாமை என்கின்ற இருளிலிருந்து நாம் அகற்றப்பட்டு அறிவு என்கின்ற வெளிச்சத்திற்கு வருவது இருக்கிறது. அதை விட மிகப்பெரிய பயன் வேற என்ன இருக்க முடியும்? வாசிப்பு தானே அதை நமக்கு கொண்டு வந்து தருகிறது. அறியாமை என்பது அவமானம் என்கின்ற சிந்தனை இந்த சமூகத்திற்கு வர வேண்டும். நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நம் மீது பூசப்பட்ட கரை, நம் மீது விழுந்திருக்கிற அவமானம் என்கின்ற சிந்தனை இந்த சமூகத்திற்கு வர வேண்டும். ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லணும். அல்பிரூனின்னு சொல்லிட்டு கிபி 8வது நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் வாழ்ந்தார், முஸ்லீம் சயின்டிஸ்ட். அவர் மூலமாக இந்த உலகத்திற்கு நிறைய கண்டுபிடிப்புகள் கிடைத்திருக்கின்றன. அந்த கண்டுபிடிப்புகளை, இன்வென்ஷன்களை அடிப்படையாக வச்சு பின்னால் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்தவர்கள் அவங்கெல்லாம் இன்னைக்கு பேர் வாங்கிட்டாங்க. ஆனால் அல்பிரூனி என்பவர் மத்திய காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர், சயின்டிஸ்ட். அவருக்கு அபுல் ஹசன் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க சட்ட அறிஞரோடு பாலிய கால சிநேகிதம் இருந்தது. ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் தொடர்புல உள்ளவங்க, நட்பு. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அல்பிரூனி கிட்டத்தட்ட 87 வயசு, மரணப்படுக்கையில் இருக்கிறார். 87 வயசு மரணப்படுக்கையில் இருக்கிற போது இந்த செய்தியை அவருடைய நண்பர் அபுல் ஹசன் என்கின்ற அந்த சட்ட மேதை அவர்களுக்கு தகவல் வருகிறது. என்னதான் இருந்தாலும் கூட நம்ம கூட பிறக்காத சகோதரர், நெருங்கிய பழக்கம். அவரை போய் கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம், தீதார் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், போறார். அல்பிரூனி அவர்களுடைய வீட்டுக்கு அபுல் ஹசன் என்று சொல்லக்கூடிய அந்த சட்ட மேதை போகிறார்கள். போனால் அங்கே நடந்த காட்சியை அல்லாமா அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். நான் அங்கே போனேன். ஒரு கட்டிலில் அல்பிரூனி கிடத்தி வைக்கப்பட்டிருந்தார். அவர் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி கொண்டிருந்தார். அவருடைய நெஞ்சு ஏறி இறங்கி கொண்டிருந்தது. மூச்சு விடுறதுக்கே சிரமப்பட்டு இருந்தார். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் இருந்து கொண்டிருந்த போது நான் பக்கத்தில் போனேன். என்னை அடையாளம் கண்டு கொண்டார். அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் நான் போன உடனே என்னை அவர் அடையாளம் கண்டு கொண்டார். வாங்க பக்கத்தில் கூப்பிட்டார். என்ன தன்னுடைய கண்களால் சைக்கினை செய்து என்னை பக்கத்தில் வாங்கன்னு கூப்பிட்டார். நான் கிட்ட போனேன். என்னிடத்தில் அல்பிரூனி கேட்டார், கைஃப குல்தலி யௌமன் ஹிசாபல் ஜத்தாத்தில் ஃபாசிதா. அவன் சொல்றாரு, நீங்கள் ஒரு முறை உங்களுடைய பாடத்துக்கு நான் வந்திருந்தேன். அன்னைக்கு வாரிசுரிமை சட்டத்தை நீங்கள் பாடம் நடத்தினீங்க. அந்த வாரிசுரிமை சட்டத்தில் தாய் வழி பாட்டிக்கு எவ்வளவு சொத்து சேரும் அப்படின்னு நீங்கள் விளக்கம் சொன்னீங்க. ஆனால் இப்போ அது எனக்கு மறந்து போன மாதிரி தெரியுது, விவரம் இல்லாத மாதிரி தெரியுது. இந்த நேரத்தில் அதை எனக்கு கொஞ்சம் சொல்லிருங்கன்னு கேட்குறாரு. எந்த நேரத்தில் கேட்டார்? 87 வயசுக்காரரு இப்போவா அப்போவா மரணம் என்று இழுத்து கொண்டிருக்க இழுவை நேரத்தில் அவர் இருக்கிறார். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிறது. மரணம் எப்போ நேரமோ என்று தெரியாத ஒரு நிலையில் நண்பரை பார்த்தவுடன் எனக்கு மார்க்க சட்டத்தில் ஒரு சந்தேகம், ஏற்கனவே பாடம் நடத்தியிருக்கீங்க, இப்போ எனக்கு அது புரியலை, கொஞ்சம் சொல்லிட்டு போயிருங்க. தாய் வழி பாட்டிக்கு ஒருத்தருடைய சொத்துலேருந்து எவ்வளோ கிடைக்கும்? அல்லாமா அபுல் ஹசன் சட்ட மேதை அவர்கள் அவள்கிட்ட சொல்கிறாங்க, அஃபி ஹாதிஹில் ஹாலத்தி, இந்த நேரத்திலையா, இந்த தருணத்திலே அதை கேட்குறீங்க? பொதுவாக இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம்ங்கிறது கொஞ்சம் மூச்சு கொடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மூச்சு போகிற நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் சொல்ல முடியாது. அதை இந்த நேரத்தில் போய் அதை கேட்குறீங்களே நீங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அல்பிரூனி சொன்னாராம், யா ஹாதா உவத்தி உத்துன்யா வான ஆலிமுன் பிஹாதிஹில் மஸ்அலா யகூனு ஹைரன் மின் அன் உஹல்லிஹா வான ஜாஹிலுன் பிஹா. இப்போ நான் இறந்து போக போகிறேன். நான் இறந்து போயிட்டால் திரும்ப இந்த உலகத்துக்கு வர முடியாது. இந்த சட்டத்தை நான் தெரிந்தவனாக இறந்து போவது இருக்கிறது, அதுதான் நான் இதை அறியாதவனாக இறந்து போவதை விட சிறந்தது. நான் இதை அறியாமல் இறந்து போன அவமானம்னு நினைக்கிறேன்.
எனவே இந்த உலகத்தை விட்டு போற நிலைமையில் இருக்கிறனா எனக்கு இந்த அறிவோடு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன், எனவே சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னார். தோழர்களே, இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, உடனே காது கிட்ட போய் அவர் எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் எளிமையா சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பேசாம அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறார், வெளியில வந்துடுறார். ஏன்னா திரும்ப நின்றா அடுத்து இன்னொரு பிரச்சனையை பத்தி கேட்கலாம். ஏற்கனவே மூச்சு வாங்குறதுக்கே சிரமப்பட்டு இருக்கிற மனுஷன் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை காலி பண்ணிட்டு அல்லாமா அபுல் ஹசன் சட்டமேதை அவர்கள் அல்பருனுடைய வீட்டை விட்டு வெளியிலே வருகிறார். வந்து வெளியில சாலையில் தெருவில் அவர் கால் வைக்கிறார். உள்ளே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம். கடைசி மூச்சு இருக்கிற நேரம் வரைக்கும் அறிவை தேடுவதுதான் எனக்கான மரியாதை. அது தெரியவில்லை என்றால் அவமானம் என்று நினைத்த ஒரு பரம்பரை, ஒரு சமூகத்தினுடைய மரபணு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட சமூகம் தான் இன்னைக்கு வாசிப்பு விஷயத்துல மிக 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 பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். மிக மிக பலவீனமாக இருக்கிறோம். கடந்த 6 மாசத்துல நான் ஒரு புஸ்தகத்தை வாசித்திருக்கிறேன் என்று இங்குள்ள எத்தனை பேர் சொல்ல முடியும்? இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடந்த 6 மாசத்துல ஒரு புஸ்தகத்தை வாசிச்சிருக்கிறேன். படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நான் அதை கேட்கல, ஏன்னா அவங்க எப்படியாவது படித்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதெல்லாம் சொல்லக்கூடாது. பொதுவாக வியாபாரம் பண்ணுறவங்க அல்லது வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஆட்களில் எத்தனை பேர் நம்மளால் சொல்ல முடியும்? ஒரு நூலை நான் கடந்த 6 மாதத்தில் வாசித்து முடித்திருக்கிறேன், எத்தனை பேர் சொல்ல முடியும்? தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் ஒரு நூல் என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சிகளை எல்லாம் நூல்கள் செய்திருக்கின்றன. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த திறன் என்பது நூல்களுக்கு உண்டு. தோழர்களே, வெடிகுண்டு இருக்குது பாருங்க, வெடிகுண்டு அது ஒரு தடவை தான் வெடிக்கும். ஆனால் நல்ல புத்தகம் படிக்கும் போதெல்லாம் வெடிக்கும். அப்படியான மாற்றங்களை எல்லாம் இந்த உலகத்தில் சில நூல்கள் செய்திருக்கின்றன. ரூசோவுடைய ஒரு நூல் சோசியல் கான்ட்ராக்ட்னு ஒரு நூல், சமூக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூலை எழுதியதற்காக அந்த நூலில் அன்னைக்கு பிரான்ஸில் மன்னராட்சி நடந்து கொண்டிருந்தது. கடுமையான கொடுங்கோன்மை இங்கே இருந்தது. அந்த நேரத்தில் தான் ரூசோ என்ன செய்கிறாரு, இந்த சோசியல் கான்ட்ராக்ட்ங்கிற நூலை எழுதுகிறாரு. அந்த நூலை எழுதியதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நாட்டை விட்டு வெளியேறுன்னு சொன்னாங்க. நாடு கடத்தப்பட்டார். ஆனால் அவர் அந்த நாட்டை விட்டு வெளியேறியதற்கு பிறகு சரியாக 11 வருடத்தில் அந்த புத்தகம், அந்த நூல் பிரெஞ்சு புரட்சிக்கு வழிவகுத்தது. அப்படியே தலைகீழ மாறுச்சு பிரெஞ்சு. இன்னைக்கு உலகத்தில் சுதந்திரங்களுக்கெல்லாம் அடிப்படையாக பேசப்படக்கூடிய அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, பிரெஞ்சு புரட்சியை தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் தோழர்களே, அதற்கு அடிப்படையாக இருந்தது ஒரு நூல். அது மட்டுமல்ல தோழர்களே, இதே நூல் தான் அமெரிக்காவினுடைய புரட்சிக்கும் காரணமாக இருந்தது அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம படிக்கிறோம். பிரெஞ்சு புரட்சியில வைக்கப்பட்ட முழக்கத்திலேயும் சரி, அதேபோல் அமெரிக்காவினுடைய சுதந்திர பிரகடனத்திலும் சரி, இந்த நூல்களில் உள்ள வாசகங்கள் தான் முழக்கங்களாக வைக்கப்பட்டன என்று நாம் தகவல்களை படிக்கிறோம். அப்படின்னா சில நூல்கள் உலகத்தில் புரட்சி ஏற்படுத்தும். நம்ம பார்க்கலாம், சில எதேச்சதிகார ஆட்கள் அரசாங்கத்தினுடைய பதவிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் முதல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல நூல்களுக்கு தடை விதிப்பார்கள். ஒன்றும் தேவையில்லை. நம்ம பிரதமர் அவருடைய முதலாவது டேர்மில் 2014 ஆட்சிக்கு வந்தார் இல்லையா, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் எடுத்த நடவடிக்கைகளில் அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் சில நூல்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது, தடை செய்யப்பட்டன. சில நூல்கள் தடை செய்யப்பட்டது. என்ன, சுதந்திரத்திற்கு இந்துத்துவ ஆட்களோடு தொடர்பில்லை என்கின்ற செய்தியை மையமாக வைத்து எழுதப்பட்ட நூல்களை எல்லாம் தடை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ என்னன்னா, நூல்களை ஏன் தடை செய்கிறாங்க? ஆதிக்கவாதிகள் ஏன் நூல்களை தடை செய்கிறாங்கன்னா, அந்த நூல் பெரிய புரட்சிக்கு வித்திடும், பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும். அவ்வளவு பெரிய வலிமை புஸ்தகங்களுக்கு, நூல்களுக்கு இருக்கின்றன. ஆனால் நாம் அதை வாசிக்காமல் இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். அருமையான தோழர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ரிசாலாங்கிற பேரில் ஒரு நூல் ஒன்று இருந்துச்சு. அந்த நூலை அவர்களுடைய மாணவர் ரபியுல் முசனி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய மாணவர்,
அவங்க சொல்கிறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய அந்த ரிசாலாங்கிற நூலை நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக வாசித்து வருகிறேன். 50 ஆண்டுகளாக வாசிக்கிறேன். ஒரு புஸ்தகத்தை தொடர்ந்து 50 வருஷமாக நான் வாசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஆள். அவங்க சொல்கிறாங்க, மா அலமு அன்னி நலர்த்து ஃபீஹி மர்ரத்தன் இல்லா வான அஸ்தபீது ஷைஅன் லம் அகுன் அரஃப்துஹு. அந்த ரிசாலாங்கிற நூலை நான் ஒவ்வொரு தடவை மறுபடி அதை வாசிப்புக்கு உட்படுத்தும் போது அதற்கு முன்னர் எனக்கு தெரியாமல் இருந்த ஒரு விஷயத்தை புதிதாக நான் கற்றுக்கொள்வேன். ஒரு நூலை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது முதல் வாசிப்பில் கிடைக்காத பல புரிதல்கள் அடுத்த வாசிப்பில் கிடைக்கும், அடுத்த வாசிப்பில் கிடைக்காத பல புதையல்கள் அதற்கடுத்த வாசிப்பில் கிடைக்கும். இப்படி இமாம் ஷாஃபியினுடைய ரிசாலாங்கிற நூலை 50 வருஷமாக தொடர்ந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் புது புது புதையல்கள் எனக்கு கிடைக்கின்றன. அல்லாமா ரபியுல் முஸனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னு அருமையான தோழர்களே, நூல் என்பது மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒன்று என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சமூகத்தில் நூல்களோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள் அவருடைய வரலாறுகளையும் பார்த்தா கண்ணீர் வரும். அவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, உணவுக்கு செலவழிக்க பணம் இல்லை, ஆனால் நூல் வாங்கி வாசிப்பார்கள். ஜாஹில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மொழியியல் வல்லுநர் ஒருவர் இருந்தார். மொழியியல் வல்லுநர், அநேகமாக அவர் 8வது நூற்றாண்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும். ஜாஹில் என்பது அவருடைய பெயர்னா இயற்பெயர் கிடையாது. அவருடைய கண்ணில் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், அதை வச்சு சொல்லப்பட்ட ஒரு அடைமொழி அது. இமாம் ஜாஹித் அவர்கள், ஜாஹித்னு சொன்னால் தான் அவர் தெரியும். அவருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அவர் என்ன செய்வாரா, ஏதாவது வேலை செய்ய போனார்னா கிடைக்கிற காசில் புஸ்தகத்தை வாங்கி படிப்பார். வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது, ஆனால் கிடைக்கிற காசில் உடனே என்ன செஞ்சிருவார்னா புஸ்தகத்தை வாங்கி படிப்பாராம். ஒரு முறை வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கிறார். அம்மாட்ட சாப்பாடு கேட்டாராம். அவர் வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கிறது. சாப்பாடு கேட்டாராம். அவங்க அம்மா 2 புஸ்தகத்தை தட்டில் எடுத்து வச்சு இந்த தின்னுன்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னம்மா சாப்பாடு கேட்டால் புஸ்தகத்தை தர்ற? ஆமாம், நீங்கள் வர்ற காசில் நீ புக்கை தானே வாங்கி போடுற, எங்கே நீ வீட்டுக்கு தேவைப்படுற சாமானை வாங்கி போடுற என்று அந்த புஸ்தகத்தை தட்டில் வச்சு கொடுத்த அந்த வரலாறு அவருக்கு உண்டு. அவர் என்ன செஞ்சாராம், ஒரு நூலகத்துக்கு போய் நான் இந்த நூலகத்தை இரவில் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், காவல் காத்துக் கொள்கிறேன், எனக்கு ராத்திரியில் இங்கே எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூலகத்தில் போய் வேலை கேட்டாராம். பரவாயில்ல, ஒரு குறைஞ்ச விலைக்கு குறைஞ்ச சம்பளத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு வர்றாரு பாதுகாப்புக்கு அப்படின்னோடனே அந்த நூல் கடையை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த நூலகத்தில் உள்ள புஸ்தகத்தை இலவசமாக வாசிக்கிறதுக்காக அந்த வேலையை வருஷக்கணக்கில் பார்த்தாராம். அதெல்லாம் சேர்ந்துதான் அவருடைய ஆளுமையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. ஒரு பெரிய மொழியியல் வல்லுநராக மாறினார். அவருடைய கடைசி காலகட்டம் எப்படி முடிஞ்சு தெரியுமா தோழர்களே? அவருடைய கடைசி காலகட்டம் வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரே போல இன்னொரு மொழியியல் வல்லுநர் முபர்ரத் என்பது அவருடைய பெயர். ஒரு நாள் ஜாஹித் இமாம் அவர்களை சந்திப்பதற்காக முபர்ரத் இமாம் செல்கிறார். போய் ஜாஹித் இமாம் அவர்கள்ட்ட கேட்கிறார், கைஃப அன்த, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. கைஃப அன்த, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாராம். அப்போ இமாம் ஜாஹித் சொன்னாராம், என் வயசு 96, என்னோட வயசு 96, என்னுடைய உடலின் ஒரு பகுதி செயலற்று போய்விட்டது. அவர் சொல்றாரு, செயலற்று போய்விட்டது. செயலற்ற அந்த பகுதியை ரம்ப வச்சு அறுத்தாலும் வலிக்கவே வலிக்காது. ஒரு பகுதி அவருக்கு செயல்படாது. ரம்பத்தை வச்சு அறுத்தா கூட வலியே தெரியாது. அதே மாதிரி இன்னொரு பகுதி என்பது ரொம்ப சென்சிட்டிவான பகுதி. அந்த பகுதியில் ஒரு கொசு, ஒரு ஈ பறந்தா கூட எனக்கு வலிக்கும். படணும்னு அவசியம் இல்லை, பக்கத்தில் அது ஓடிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு வலிக்கும். இந்த மாதிரி தான் என்னுடைய உடம்பு கண்டிஷன். வயசு வேற 96. இப்படி இருக்கிற நான் எப்படி இருப்பேன்? என்ன போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? எப்படி இருப்பேன்? எப்படி தான் இருக்கிறேன், நோயோட நொம்பளமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். தோழர்களே, அந்த மாதிரியான ஒரு மனுஷன், அவருக்கு மௌத்து எப்படி தெரியுமா வந்துச்சு? அவருடைய உடல் முழுக்க இருந்த நோயினால் அவருக்கு மௌத்து வரவில்லை. மாறாக அவருக்கு மௌத்து எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், அவர் தன்னுடைய சொந்த வருமானத்தில் வாங்கி வைத்திருந்த நூல்கள் அதை அடுக்கி வச்சிருப்பாராம். அந்த அடுக்கி வைக்கப்பட்ட அந்த நூல்களுக்கு மத்தியில் தான் உட்காந்து வாசிப்பாராம், படிச்சுக்கிட்டு இருப்பாராம். அவரால் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த நூல்களுடைய அலமாரி சரிந்து
அதுதான் அவருக்கு கபராக மாறுச்சு. அதனால வரலாற்றில் அவருக்கு என்ன பேருன்னு சொன்னா ஷஹீதுல் குத்துப் என்று சொல்வார்கள். நூல்களால் ஷஹீதான மனிதர் என்று சொல்வார்கள். இதுதான் முஸ்லிம் சமூகத்தினுடைய அறிஞர்களின் பாரம்பரியம் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த பரம்பரையில், இப்படிப்பட்ட அந்த மரபணுவில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு நாம் நூலக வாசிப்பு விஷயத்தில் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களை, வாசிப்பதனால நமக்கு நிறைய பலாபலன்கள் உண்டு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் தோழர்களே. வாசிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பலாபலன் என்னன்னு சொன்னால், மூளை செயல்படுகிறது. மூளை செயல்பாடுகள் மிகவும் துல்லியமாக இருக்கிறது. பொதுவாக மூளையில் சில சக்திகள் உண்டு. கற்பனை திறன், சிந்தித்தல், பகுப்பாய்வு செய்தல், கிரகித்தல் போன்ற தன்மைகள் எல்லாம் நம்முடைய மைண்டுக்கு உண்டு. தோழர்களே, யாருக்கு வாசிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறதோ அவர்கள் இப்படிப்பட்ட திறன்களை எல்லாம் பெறுவார்கள். வாசிப்பு திறன் அதிகமாக உள்ளவர்கள் நெருக்கடிகளுக்கு தீர்வு சொல்வார்கள், சொல்யூஷன் கொடுக்கிறவங்களாக இருப்பாங்க. அவர்களுடைய மூளை செயல்பாடுகள் உத்வேகமாக இருக்கும். இதை நான் சொல்லலை, இன்னைக்கு அறிவியல் உலகம் சொல்கிறது. ஒரு மனிதன் வாசிக்க வாசிக்க அவனுடைய மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது. நினைவிழைப்பு நோயிலிருந்து அந்த மனிதன் பாதுகாக்கப்படுறான். அல்சைமர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, நினைவு இழப்பு நோய். யாருக்கு தொடர்ச்சியாக நூல் வாசிக்கின்ற பழக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஞாபக மறதி நோய் வரவே வராது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், 95 வயசு 96 வயசுல விஷயங்களை சரியாக நினைவுபடுத்தி சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னா, அவர்களுடைய கடந்த காலம் என்பது புத்தகத்தோடு இருந்திருக்கும். எனவே அருமையான தோழர்களே, இந்த சமூகத்தில் புத்தக வாசிப்பு என்பது கண்டிப்பாக மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த சமூகத்தில் மீள வர வேண்டும். ஒரு வருஷத்துக்கு குறைந்தது 2 புஸ்தகமாவது 3 புஸ்தகமாவது வாசிக்காம எந்த தனி மனிதரும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு சூழ்நிலை என்ன செய்யணும், உருவாக்கணும். காலையிலும் மாலையிலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள கூட்டு வாசிப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். காலைல ஃபஜ்ர் தொழுதுட்டு, அதே மாதிரி இரவுல படுக்க போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக உட்காந்துட்டு ஒருவர் வாசித்து இன்னொரு கேட்குறப்ப அந்த பழக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 90 நாள் தொடர்ச்சியை செஞ்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மாற்றம் அந்த சமூகத்தில், அந்த வீட்டில் வரும் தெரியுமா, அந்த பிள்ளைகள்கிட்ட வரும் தெரியுமா. நமக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதற்கு எவ்வளவு நேரமாக போகிறது? ஒரு 10 நிமிஷம் ஆகுமா மொத்தமாக சேர்ந்து உட்காந்து வாசிக்கிறதுக்கு? அந்த 10 நிமிஷ செலவு என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நம்முடைய வருமானத்தில் நம்முடைய முதலாவது செலவு என்பது நூல்களுக்காக செலவழிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்ம இந்த மாதம் சம்பளம் வருதா, இந்த மாதம் கடையில் இருந்து லாபத்தை எடுத்தோமா, அதில் முதல் செலவு என்ன செய்யணும்னா ஒரு நூலுக்காக செலவழிக்க வேண்டும். நூல்களை வாங்குவதற்காக செய்யப்படக்கூடிய செலவு என்பது செலவு அல்ல, அது முதலீடுன்னு புரிஞ்சுக்கணும் விஷயம். அது இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய பலாபலனாக நமக்கு திரும்ப கிடைக்கும். அதனால நாம செய்யக்கூடிய அந்த நூல்களுக்காக நாம் செய்யக்கூடிய முதலாவது செலவு என்பது அத்தியாவசிய செலவுகளாக வைத்துக் கொள்ள வேண்டும், முதல் செலவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மாறுதல் இந்த சமூகத்திற்கு வர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவர்களாக இந்த சமூகத்தை வார்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இக்ராங்கிற வார்த்தையை முதலாவது இந்த சமூகத்திற்கு வேதத்தின் வாசகமாக கொடுத்தான். வேதத்தின் பெயராக குர்ஆன் என்பதை கொடுத்தான். இந்த வேதத்திற்கு கிதாப் என்பதை, அது நூலாக உருப்பெறுவதற்கு முன்பே நூல் என்கின்ற, வேதம் என்கின்ற பெயரை இதற்கு கொடுத்தான். எனவே அருமையான தோழர்களே, நம்முடைய வாழ்க்கையை வாசிப்போடு இணைந்த வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தூசு தட்டி எடுக்கப்படக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மெயின்ல படிந்திருக்கக்கூடிய குப்பைகளை, அழுக்காறுகளை எல்லாம் அகற்றக்கூடிய முறையில் நம்முடைய வாசிப்பு பழக்கத்தை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட மாற்றங்களுக்கான விதையை நம்முடைய வாழ்க்கையிலே விதைத்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.